அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வார இறுதி நாட்கள் ரம்ஜான் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து மார்ச் 28ஆம் தேதி 460 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கீழம்பாக்கத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி 530 பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு மே மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்திட மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலமானது 2027 வரை இருக்கிறது. அதனால் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தி நிரப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 4 கவுன்சிலர்கள் உட்பட நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 133 பதவியிடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடிவும் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பணியிடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள் செய்ய அலுவலர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையமும் அறிவுறுத்தியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னையில் ஏசி மின்சார ரயிலானது ஏப்ரல் முதல் வாரத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். இந்த ரயிலானது கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு இடையே விரைவு ரயில் ஃபாஸ்ட் தடத்தில் 2 சேவைகளாகவும் தாம்பரம் கடற்கரை இடையே 1 சேவையாக இயக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்கிறது. வானகரம், சூரப்பட்டு, நல்லூர், பரனூர், பட்டறை பெரும்புத்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் ரூபாய் 5 முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது எனவும் கூறப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தற்போது 25 மாநகராட்சிகள் இருக்கின்றன. அதோடு 2 மாநகராட்சிகளை உருவாக்க இருப்பதாக அமைச்சரான KN நேரு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதிதாக ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் KN நேரு கூறியிருக்கிறார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 7 IPS அதிகாரிகள் உட்பட 10 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு அளித்துள்ளது. ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக சுஜாதாவை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவை அளித்துள்ளது. மதுரை சரக DIGயாக அபினவ் குமார், ராமநாதபுரம் சரக DIGயாக மூர்த்தி, நெல்லை DIGயாக சந்தோஷ் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டத்தில் உள்ள கேசம்பட்டி பகுதியை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 32 வகை பறவைகள், 26 வகை வண்ணத்து பூச்சிகள், தேவாங்கு உள்ளிட்ட பல்லுயிர்கள் கேசம்பட்டியில் உள்ளன. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிடாப்பட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது. 9வது அறிவிப்பு: காந்தி மார்க்கெட் இடம் மாற்றப்படாது என சட்டப்பேரவையில் அமைச்சரான KN நேரு உறுதியளித்துள்ளார். திருச்சியில் 220 கோடி மதிப்பீட்டில் புதிய மார்க்கெட் அமைக்கப்படும் எனவும் மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை என தனித்தனியே மார்க்கெட் அமையும் எனவும் காந்தி மார்க்கெட் சீர் செய்து பெரிதுபடுத்துவதற்காக 50 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளார் எனவும் கூறியிருக்கிறார். 10வது அறிவிப்பு: நடப்பு நிதியாண்டில் 31/3/2025 அன்று முடிவதன் காரணமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரி, தொழில் வரி மற்றும் நிறுவன வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் 29, 30 மற்றும் 31 ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு: சிறுபான்மையின மாணவ மாணவியர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில்
இதுவரை 312 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதில் 246 நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.